அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கிணத்துக்கடவு தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த தொகுதியில் 4 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றேன். அந்த 4 முறையும் பல நல்ல திட்டங்களை எல்லாம் இந்த கிணத்துக்கடவு தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அதற்கு மேலாக கிணத்துக்கடவு தொகுதி மக்கள் அவர்கள் குடும்பத்தில் ஒருவராகத்தான் என்னை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அதே போல்தான் பாவித்து கொண்டிருக்கின்றேன். அதனால் இந்த முறை வெற்றி என்பது மிக எளிதாக எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்கள் என்னுடன் இணக்கமாக இருப்பதனால் போட்டி என்பது மிக எளிதாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக நான் வெற்றி பெறுவேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடிப்படை வசதிகள் அந்த 5 ஆண்டு காலம் நிறைவாக செஞ்சிருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சி சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு இந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கான அடிப்படை வசதிகளுக்கு உங்களுக்கு சிரமப்பட்டு இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கு கொடுத்த நிதியை அனைத்து கிராமங்களுக்கும், ஒவ்வொரு ஊராட்சியிலும், ஒவ்வொரு பேராட்சியிலும், ஒவ்வொரு மாநகராட்சி பகுதியிலும், ஒவ்வொரு நகராட்சி பகுதியிலும் என்னுடைய நிதி இல்லாத இடமே கிடையாது. அது ஒதுக்கப்பட்டது எப்படி என்றால் பொதுமக்கள் என்ன கேட்கிறார்களோ அதை வைத்து நான் சிறப்பாக இந்த 5 ஆண்டுகள் நிதி ஒதுக்கி சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றேன். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தவரையிலே என்னுடைய தொகுதி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. முக்கியமாக சில திட்டங்களுக்கு கூட நான் சட்டமன்றத்தில் பேசினாலும் அல்லது மாவட்ட ஆட்சியர்களும் மற்ற உயர் அதிகாரிகள் சந்தித்து சொன்னாலும் கூட அதை தவிர்க்கப்படுகிறது. நிறைய திட்டங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. அது என்னுடைய